ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி காமேனி அவர்களை கொல்வதற்கு இஸ்ரேல் ஒரு திட்டம் வைத்திருந்ததாகவும் அந்த திட்டத்தை கொண்டு போயிட்டு அமெரிக்காவிடம் கொடுத்ததாகவும் அந்த திட்டத்தை பார்த்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இல்லை இப்போ அவரை கொல்ல வேண்டாம் என்று சொல்லி அதை தடுத்ததாகவும் ஒரு செய்தி ஒன்று வந்தது. நீங்கள் எல்லாருமே அந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்கள். அந்த செய்தியை கேள்விப்பட்டு எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதை தடுத்திருக்க முடியும்? ஏன் காமேனி அவர்கள் கொல்லப்படுறதை ட்ரம்ப் விரும்பல என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் கழித்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தவர். அதாவது ஈரானுடைய சுப்ரீம் லீடர் காமேனி அவர்கள் இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும், அவரை நாங்கள் கொல்ல நினைச்சா இப்போ கொல்லுவோம், ஆனால் இப்போதைக்கு நாங்கள் அவரை கொல்லப் போவதில்லை, குறைஞ்சபட்சம் இப்போதைக்காவது கொல்ல மாட்டோம் என்று சொல்லி ஒரு அறிவித்தல் ஒன்றை விட்டார் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்டையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு குழப்பமாக இருந்தது. அதாவது காமேனி அவர்களுடைய உயிருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் பெறக்கூடாதுன்றது ட்ரம்ப் கவனமாக இருந்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு விஷயம் எங்களுக்கு விளங்குது. அது அப்போ ஒரு குழப்பமாக இருந்தது. ஆனால் இப்போ நடக்கிற சில சம்பவங்களை பார்க்கக்குள்ள அதில் ஒரு தெளிவான பதில் ஒன்று கிடைக்குது. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில முக்கியமான ரகசியங்களை எங்களால் உணரக்கூடிய மாதிரி இருக்குது. அதைத்தான் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பிரச்சனையில் ட்ரம்பினுடைய உண்மையான நிலப்பாடு என்ன, உண்மையிலேயே அவர் என்னதான் செய்ய போறார், அவருடைய மாஸ்டர் பிளான் என்ன? தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று ஜூன் மாதம் 21 2025 சனிக்கிழமை. இதுபோன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளினுடைய வெளியுறவு அமைச்சர்களுக்கும் முக்கியமான ராஜதந்திரிகளுக்கும் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சருக்கும் இடையில ஒரு முக்கியமான சந்திப்பு நேற்று வெள்ளிக்கிழமை பின்னேரம் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவா நகரத்தில் நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கப்படையில இருந்த போதிலும் கூட இந்த சண்டை ஆரம்பித்த பிறகு எடுக்கப்பட்ட முதலாவது அமைதி வழியான ஒரு ஸ்டெப் என்று நாங்கள் சொல்லலாம். அதாவது ஐரோப்பிய தலைமைகளுக்கும் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சருக்கும் இடையிலான அந்த சந்திப்பில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்றுதான். இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை நிறுத்த வேணும், நிறுத்தினால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம், ஏனைய விஷயங்களை பற்றி நாங்கள் கலந்துரையாடலாம் என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லியிருக்கார். ஏனென்று சொன்னால் இந்த சண்டையை ஆரம்பித்தது இஸ்ரேல் தானே, எனவே யார் ஆரம்பித்தார்களோ அவர்கள் நிறுத்த வேணும் என்று சொல்லி அவர் ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்தார். அவருடைய கோரிக்கை 100% நியாயமானது. ஒரு பக்கம் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் போது மற்ற பக்கம் ஈரான் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டா அதில் அர்த்தமே இல்லை, அதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. எனவே இஸ்ரேல் சண்டையை உடனடியாக நிறுத்தணும் என்று சொல்லி தெளிவாக சொல்லிட்டார் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர். அப்ப அந்த ஐரோப்பிய நாடுகளுடைய பிரதிநிதிகள் என்ன சொல்லியிருக்கணும், உடனடியாக பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கணும், நீங்களா நீ சண்டை ஆரம்பிச்சீங்கள், எனவே நீங்களே நிப்பாட்டு கொண்டு சொல்லியிருக்கணும். ஆனால் இவைய சொல்லுவினமா? சொல்லல, இதுவரைக்கும் சொல்லல. எனவே இன்றைக்கும் இஸ்ரேல் தொடர்ந்து அடிச்சு கொண்டுதான் இருக்குது. எனவே நேற்று பின்னேரம் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அப்ப அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட ஊடகவியலாளர்கள் கேட்டவே இந்த மாதிரி ஐரோப்பிய தலைவர்களுக்கும் ஈரானிய வெளியுறவு அமைச்சருக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்துச்சு, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி அதுக்கு ட்ரம்ப் சொன்ன பதில், இதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. ஐரோப்பியர்களால் சமாதானத்தை உருவாக்க முடியாது, அவர்களால் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணவே முடியாது. இதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆட்கள் இந்த உலகத்திலேயே நாங்கள் மட்டும்தான், அமெரிக்கா மட்டும்தான், எங்களால் தான் இது முடியுமே தவிர ஐரோப்பியர்களால் இது முடியான்னு சொல்லி ஒரே போடா போட்டுட்டார். சுருக்கமாக சொல்ல போனால் நீங்கள் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகளை பார்த்து சொல்லியிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில அமைதி பேச்சுவார்த்தை ஒன்று வருமாக இருந்தால், சமாதானம் என்ற ஒன்று வருமாக இருந்தால் அது என்னால் தான் வரணும், அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் தான் வரணும், நாங்கள்லாம் இதுக்கு தலையிட்டு தீர்த்து வைக்கணுமே தவிர ஐரோப்பியர்களால் இது முடியாண்டு சொல்லி ஒரேடியாக அந்த ஃபைலை இழுத்து மூடிட்டார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ஜனாதிபதியாக வந்த காலத்திலே உலகம் முழுக்க சமாதானத்தை பொதிச்சு கொண்டு வரார். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னால் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான அந்த போரில் தான் சமாதான தூதுவராக இருக்கணும், தான் சொல்லித்தான் சமாதானம் பெறணும் என்று சொல்லி பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வரார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். பல நாடுகளில் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில
ஒரு முருகல் நிலை உருவாகி ஆபரேஷன் சிந்தூர் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில் ஒரு நாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திடீரென்று ஒரு ட்வீட் ஒன்று போறாரு. என்னன்னு சொன்னா, நான் ரெண்டு நாட்டு தலைவர்களோட கதைச்சினான், அவர்கள் சமாதானத்துக்கு இணங்கி இருக்கிறார்கள், எனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அந்த முருகல் நிலை இனிமேல் இருக்காது என்று சொல்லி ட்வீட் போட்டவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இப்ப ட்ரம்புக்கு தேவை தான் ஒரு சமாதான தூதுவர், தான் ஒரு அமைதி புறான்னு சொல்லி உலகத்துக்கு காட்டணும். இதுதான் அவருடைய நோக்கம். எனவே அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில தான் தலையிட்டு ரெண்டு நாடுகளை அமைதிப்படுத்தி ஒரு சமாதானத்தை கொண்டு வரதுக்கு அவர் முயற்சி செய்கிறார். இன்னும் ஒரு வசனம் சொன்னவர் என்னன்னு சொன்னா, ஈரானிய அதிகாரிகள் தொடர்ச்சியாக தங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்கின்றார்களாம். உள்ளுக்குள்ளால பேச்சுவார்த்தை தொடர்ந்து போய்கொண்டே இருக்குதாம். எனவே அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகள் என்னவாக இருக்கும் என்று சொல்லி தாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் என்று சொல்லி இருக்கிறார். எனவே ஐரோப்பியர்கள் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார்கள் என்று சொல்லி அந்த ஃபைலை இழுத்து மூடிட்டார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இப்ப எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க, ஒரு தெளிவான பதில் ஒன்று கிடைக்கும். முதல்ல என்ன சொன்னவர், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் காமினி அவர்களை இப்போதைக்கு நாங்கள் கொல்ல மாட்டோம் என்று சொன்னவர் தானே. அது முதலாவது. இரண்டாவது அமெரிக்கா படையெடுத்து கொண்டு போது விமானத்தால் கொண்டு போயிட்டு குண்டு போட போது என்று சொல்லி எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கும் போது இல்ல இப்போதைக்கு நாங்கள் போறது இல்லை, 2 கிழமைக்கு ஒத்தி வைக்கிறோம் என்று சொன்னவர். அது இரண்டாவது. மூன்றாவது ஐரோப்பா இதுக்குள்ள தலையிட வேண்டாம், நாங்களே பார்த்துக் கொள்றோம், ஈரான் எங்களோட தான் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புது, நாங்கள் ஏற்கனவே பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி மூன்றாவது விஷயம் சொல்லியிருக்கார். இந்த மூன்றையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம் என்று சொன்னா, ட்ரம்பினுடைய கணக்கு வித்தியாசமாக இருக்குது. அவருடைய பிளானே வேற விதமாக இருக்குது. அது என்னன்னு சொன்னா, அவர் ஈரானோட ஏதோ ஒரு டீலுக்கு வர விரும்புகிறார், ஏதோ ஒரு மிகப்பெரிய டீல் ஒன்றுக்கு வர விரும்புகிறார். அதில் வேறையாக்கள் தலையிடுறத அவர் விரும்பல. அதனால அவர் ஈரானை பட்டும் படாமலும் ஒரு மிதமாக கையாளுறாருன்றதை எங்களால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ட்ரம்புக்கு தேவை ஈரானோட ஒரு முக்கியமான டீல். உங்களுக்கு தெரியும், ஈரான் யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி, ஈரான் ஒரு மிகப்பெரிய நாடு, எண்ணெய் வளம் பொருந்திய இன்னும் நிறைய வளங்கள் பொருந்திய ஒரு நாடு. எனவே ட்ரம்ப் பேசிக்கா ஒரு பிசினஸ் மேன். அவர் இப்பதான் ஜனாதிபதி, ஆனா அவர் சின்ன வயசுல இருந்தே பேசிக்கா அவர் ஒரு பிசினஸ் மேன். அவர் என்ன பார்ப்பாருன்னு சொன்னா, ஈரானோட ஏதாவது பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு டீலை போட்டு ஈரான் இருக்கக்கூடிய வளங்களை ஷேர் பண்ணி ஏதாவது செய்து அமெரிக்காவுக்கு ஏதாவது நன்மைகள் செய்யலாமான்னு சொல்லி அவர் ஒரு கணக்கு போடலாம். ஏன்னு சொன்னா, அவர் சொல்லிட்டார், அமெரிக்காவோட சம்பந்தப்படாத எந்த ஒரு யுத்தத்திலையும் நாங்கள் ஈடுபட போறதில்லை, எங்களுக்கு அது தேவையும் இல்லை, தேவையில்லாத வேலையெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். அமெரிக்கா மேக் அமெரிக்கா கிரேட் எகைன், இதுதான் அவருடைய கொள்கை. அதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ, யார் யாரோடையெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த முடியுமோ, யார் யாரோடையெல்லாம் டீல் போட முடியுமோ அதெல்லாம் செய்வார் ட்ரம்ப். எனவே அவர் ஈரானிட்ட வேறு என்னத்தையோ எதிர்பார்க்கிறார். ஒரு டீல் ஒன்றை போட்டு ஒரு சில அக்ரிமெண்ட்ஸையும் போட்டு அதன் மூலம் தங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமான்னு சொல்லி யோசிப்பார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதே நேரம் அவருக்கு இன்னும் ஒன்றும் தேவை, இந்த உலகத்தினுடைய அமைதி தூதுவன், சமாதான புறா, அமைதியின் காவலன், இந்த மாதிரியான பட்டங்கள் இப்போ அவருக்கு தேவைப்படுது. அதனால தான் எல்லா நாடுகளுக்கும் இடையில, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கலாம், அல்லது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கலாம், அல்லது இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்கலாம், எல்லா இடம் தண்ணி ஒரு அமைதி தூதுவனாக காட்டிக்கொள்றார். அதனால தான் இப்படியான சில ஸ்டெப்ஸுகளை அவர் எடுக்கிறார் என்று சொல்லி நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். இருந்தாலும் ட்ரம்பை 100% நம்பலாமா? அவரை நம்பலாமா? இல்லை. ஏன்னு சொன்னால், ட்ரம்ப் காலம் ஒன்று சொல்லுவார், பிறகு பின்னேறம் ஒன்று சொல்லுவார். அவருக்கு ஒரு டீல் சரி வந்துட்டுன்னு சொன்னால் எல்லாத்தையும் மாற்றியும் சொல்லுவார். எனவே அப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டவர் தான் ட்ரம்ப். எனவே ட்ரம்ப் 2 வார கால அவகாசம் எடுத்துக்கொண்டது ஈரானோட ஒரு டீல் ஒன்றை போடுறதுக்காகத்தான். எனவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில அமைதி பேச்சுவார்த்தைகள் வரணும், சமாதானம் வரணும், அது முழுக்க தன்னால் வந்ததாக இருக்கணும். இதுதான் அவருடைய கொள்கை. ஆனா அது சரிப்பட்டு வருமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரம்ப் அவர்களை 100% எங்களால் நம்ப முடியாது. இருந்தாலும் இப்போதைய சிச்சுவேஷன் இதுதான். எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.